கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கமில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இங்கே வந்து நல்ல வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, பக்கத்துலேயே ஸ்கூல்லாம் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பெஞ்ச மழைக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து தண்ணி நிற்கல. நான் வந்து அன்றைக்கி மழை பெஞ்ச அன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். தண்ணி நிற்கலை, அப்படியே மூவ் ஆகி போயிடுச்சு. இன்னும் 2-3 ஸ்ட்ரீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய நின்றுச்சு அந்த இடத்துல. பட் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து தண்ணியே நிற்கல. அது வந்து எவிடன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அதை நீங்கள் கேட்குறவங்க நம்ம வந்து கொடுக்கலாம். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வீடு தான், இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். பில்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் பில்டர், ரொம்ப அழகாக பில்ட் பண்ணுவாங்க. சின்ன இடமா இருந்தாலும் உள்ளே வந்து வீடு வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. இதுதான் ஃப்ரண்ட் வியூ, வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. 2 வீடு சேலுக்கு இருக்குது பக்கத்தில். நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் லேண்டு, பட் வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கட்டிருப்பாங்க. ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி மழை தண்ணி இங்கே நிற்கலை, இருந்தாலும் இவங்க வந்து ஒரு 2-3 அடி ஹைட் ஏற்றி தான் லேண்டே ஸ்டார்ட் பண்ணாது, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங் ஏரியாவை அதுக்கப்புறம் ஸ்டெப் வச்சு தான் உள்ளே வந்து வீடு வந்து என்ட்ராகுது. உள்ளே வந்தீங்கன்னா இப்போ 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. நீங்கள் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு அவரோட பிளானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் தான் கொடுப்பாங்க. இவர் வந்து 2 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 கார் பார்க்கிங்கு அழகாக இருக்கும். பார்க்கிங் 2 பக்கமும் வந்து பில்லர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பில்லர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் வந்து டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அவங்களே லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்லாம் உள்ளே நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து இன்டீரியர் அவங்களே பண்ணி தருவாங்க. இப்போதைக்கு இன்டீரியர் வந்து உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பட் இன்டீரியருக்கு தனி காஸ்ட் தான் வரும். என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஃபேன் போடுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஊஞ்சலாம் கட்டிக்கலாம் வேணும்னா உள்ளே போகலாம். என்னென்னா சவுத் ஃபேஸிங் லேண்ட் எடுத்துகிட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் வாஸ்து பிரகாரம் ஈஸ்ட் ஃபேஸிங் வந்துட்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் பாருங்கள் செட் பேக் கொடுத்துருக்காங்க. சைட்லேருந்து செட் பேக் இருக்குது எல்லாத்துலேயுமே. இது வந்து ஒரு டீ கூட் பண்ணியிருக்காங்க. டீ கூட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேஃப்டிக்காக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. கிரில் கேட்லேயே வந்து ஓப்பன் இல்லாமல் கீழே வந்து க்ளோஸ், ஏதாவது பூச்சிக்கு உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக பாட்டம் வந்து ஃபுல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரு ஆகிறோம். 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் பில் பண்ணியிருக்காங்க. 2100 ஸ்கொயர் ஃபீட்டு. உள்ளே வந்து டோர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. கிரில் கேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக் பாருங்கள், 4 அந்த ஷாப்ட்டு கொடுத்துருக்காங்க. டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு நார்மல் டிசைன் தான். டிசைன் வந்து எதுவும் பெருசாக அவங்க இதில் வந்து பண்ணலை. நார்மல் டிசைன் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஹாலு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்கள் இன்டீரியர்லாம் வீடு பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே வந்து யூபிவிசி விண்டோ கொடுத்து ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த சைடில் ஒரு விண்டோ இருக்குது. இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இங்கே வந்து டிவி யூனிட்டுக்கு செட்டப்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஹாலு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இது ஒரு டீப்ளக்ஸ் ஹவுஸு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாலு. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நீங்கள் வாஷ் மிஷின் வந்து வச்சுக்கலாம் வேணும் அந்த இடத்துல. டைனிங்கு ப்ளஸ் வந்து கிச்சன் நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிச்சன் இப்போதைக்கு வந்து ஓப்பன் கிச்சனு. நீங்கள் இங்கே வந்து ஒரு ஸ்லைடிங் டோர் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுருக்கல. ஓப்பன் டோர் பண்ணி கூட இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த புகைலாம் வெளியில் போகாமல் இருந்து ஒரு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு வீடு. அடுத்தது இந்த ஒரு பெட்ரூம் கீழே இருக்குது. கீழே ஒரு சின்ன பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஏஜ்டு பீப்புளோ இல்லை நீங்கள் வந்து ஃபேமிலியோடு இருக்கும்போது அப்பா அம்மா மட்டும் கீழே இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து கீழே நீங்கள் வந்து அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். இது பாத்ரூம் ஒட்டி நடந்துகிட்ருக்கு. இந்த டைல்ஸ் செலெக்ஷன் வந்து கலர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பாத்ரூமில் அந்த கலர் வந்து செலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மேலேயும் ஸ்டோரேஜுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஸ்டோரேஜுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 அடிக்கு வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா இடமும் லைட் கவர் பண்ணியிருக்காங்க. நைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம வந்து மேலே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த படிக்கட்டு கூட பாருங்கள், இங்கேயும் கீழே வந்து லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் வீடு. வந்து இவங்க வந்து சொன்ன மாதிரி ரொம்ப பார்த்து பண்ணுவாங்க குவாலிட்டிலாம். நம்ம இப்போ படிக்கட்டில் மேலே போகலாம். படிக்கட்டில் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா சைடில் ஹேண்ட் ரைல் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சைடில் வந்து ஒரு சின்ன ஜன்னல் கொடுத்துருக்காங்க. செட்பேக் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ணால் கூட ஈஸியாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பக்கத்து வீட்டுக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்தளவுக்கு வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. பிரதர்ஸ் 2 பேர் இருக்கீங்க, சிஸ்டரில் பிரதர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க 2 பேர் பக்கத்து வீடு வேணும் அப்படின்னா பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபிளான ப்ராப்பர்ட்டி. மேலே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க காற்று வசதிக்காக.
நல்ல ஸ்பேஸ். இங்கே வந்து உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸை நீங்கள் வந்து இங்கே டிசைன் பண்ணிக்கலாம் அழகாக. உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமு. வார்ட்ரோப் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸ்லாப்ஸும் அவங்க வந்து ரெடிமேடாக பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்டோரேஜுக்கு இடம் இருக்குது. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம். 2 பெட்ரூமே இது மாதிரி தான் இருக்கும். கீழே சிங்கிள் பெட்ரூம் சின்னதாக இருந்தாலும் மேலே இருக்கிற பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பெருசாக பண்ணியிருப்பாங்க. 2 ஜன்னல் காற்று வசதிக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம். நல்ல ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூம். ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோரும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக தான் வீட்டில் கொடுத்துருக்காங்க. சில யூபிவிசியில் போடுவாங்க. இது நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது இங்கே ஒரு சின்னதாக வந்து ஒரு பால்கனி மாதிரி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பெட்ரூம்லேயே நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் செட்டப்பும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அது சேஃப்டிக்காக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. நிறைய வீடுகள் இருக்குங்க. நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு வருது. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் சம்திங் நீங்கள் வெளில போனீங்க, ரோடுக்கு போனீங்க அப்படின்னா அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் வருது. இதெல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன் அதெல்லாம் வந்துட்டு ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சிது அப்படின்னா இது மாதிரி நீங்கள் 1.5 கோடி 2 கோடிக்கெலாம் வீடு இந்த ஏரியாவில் வாங்க முடியாத அளவுக்கு வந்துடும். ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இடமே கிடைக்கல. அது மாதிரி போயிட்டுருக்கு. இன்னும் போக போக லாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. தள்ளி போயிட்டுருக்கு. இது ஒரு பெட்ரூமு. இதுவும் நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் சொல்லலாம். இங்கே வந்து ஒரு பால்கனிக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ரோட் வியூ பால்கனி. ரோட் வியூ பால்கனி இது. நல்லா வந்து இங்கே வாட்ரோப் பண்ணுறதுக்குலாம் ஸ்பேஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. வாட்ரோப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸு. இந்த ஸ்லாப்ஸ் பாருங்கள், நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்பில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இந்த லைட் கொஞ்சம் நிறுத்திடலாம். ஃபால் சீலிங் லைட் பார்த்துக்கோங்க. நான் நிறுத்திடுறேன். ஓகே, இப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மேலாம் லைட்டிங் நான் காமிச்சிட்டேன். அடுத்து இங்கேயும் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம். 2 பெட்ரூம்லேயே மொத்தம் 3 பெட்ரூம். இந்த வீட்டுக்கு 3 பெட்ரூமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே போனீங்கன்னா மொட்டை மாடி வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மொட்டை மாடி, வாட்டர் டேங்க் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ப்ரைஸ் பார்த்துக்குறோம். இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் வந்து 2100 ஸ்கொயர் ஃபீட்டு. 1.60 crore ஸ்லைட்லி நெகோஷியபிள். 1,60,00,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. 2 கார் பார்க்கிங்கோட கிடைக்கிது. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கான்டக்ட் பண்ணலாம். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.